எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உண்மையாவே இந்த வார்த்தையை கொண்டு இந்த எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். இங்கே எரேமியா ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதராய் கர்த்தராகிய ஆண்டவர் என்று சொல்லி ஒரு வியப்புக்குள் வந்துவிட்ட நிலைமையை நாம் இங்கே பார்க்க முடியும். எரேமியா ஆச்சரியத்திலே ஆழ்ந்து தேவனை நோக்கி இவ்விதமாய் சொல்லுகிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 16வது வசனத்தில் வேதம் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பம் ஆவது அப்படி சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா இங்க பேச துவங்கின உடனேயே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர் எது வரைக்கும் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா 25வது வசனம் வரைக்கும் பேசுகிறார். 25வது வசனம் வரைக்கும் பேசுகிறார். அதை தொடர்ந்து கர்த்தர் 26ல அவர் பேச ஆரம்பிக்கிற அந்த துவக்கத்தை பார்க்கிறோம். அதுல விசேஷமா 27ல தான் அவருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்ப எரேமியா பக்தன் பேச துவங்கின முதல் காரியமே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதே போல கர்த்தரும் பேச துவக்குகிற முதல் பகுதியிலே பார்க்கிறோம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அவர் பேசுகிறார். அப்போ அதிசயமான காரியம், தேவன் செய்கிற அதிசயமான காரியம் என்ன? எரேமியாவை ஆச்சரியத்திலே ஆழ்த்திவிட்ட தேவன் செய்த அந்த அதிசயமான காரியம் என்ன? அதனுடைய பின்னணி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஏறக்குறைய சொல்ல போனா 40 அல்லது 40 வருஷத்துக்கு மேல அவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை, அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு அறிவித்த அற்புதமான பகுதியை நீங்கள் நானும் பார்க்க முடியும். எரேமியாவின் புஸ்தகம் முதல் துவக்கத்திலே, அதாவது எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 2, 3 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அதிலே 3வது வசனத்தை பார்க்கிறோம். யூதாவுடைய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எதிலிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிட்டு. அதுல இருந்து சிதேக்கியாவுடைய ராஜ்யபாரம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு அறிவித்த மனிதன், ராஜாக்களுக்கு அறிவித்த மனிதன் இந்த எரேமியா. அப்ப யோசியாவுடைய 13ஆம் வருஷம் சொல்லும் போது யோசியா கிட்டத்தட்ட 31 வருஷம் கிட்ட அவர் ஆட்சி செய்ததை நீங்க பார்க்க முடியும். அப்போ அதுல இருந்து ஒரு 18 வருஷம் இப்படியாய் கூட்டி பார்த்தா சிதேக்கியா வரைக்கும் கவனிக்கும் போது ஏறக்குறைய 39ல இருந்து 40 வருஷம் வரைக்கும் இந்த எரேமியா கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து வந்ததாக இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாபிலோனிய சிறைப்பிடிப்பு, யூதா ஜனமானது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஜனம் என்று அறியப்பட்ட யூதா ஜனமானது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது. எத்தனை முறை தெரியுமா? கிட்டத்தட்ட 3 தடவை அவர்கள் சிறைப்பட்டு போகிற காட்சியை நாம் ராஜாக்களின் புஸ்தகம், அதாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் ஆகிய 2 புஸ்தகங்களுடைய கடைசி பகுதியிலே நாம் பார்க்கும் போது இதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்த தீர்க்கதரிசி தான் எரேமியா தீர்க்கதரிசி. 3 முறை, அதாவது முதலாவது சிறைப்பிடிப்பு யோயாக்கீம் என்கிற ராஜாவுடைய நாட்கள்ல, மன்னிக்கவும், யோயாக்கீம்
என்கிற ராஜாவுடைய நாட்களில் முதல் சிறைப்பிடிப்பும், இரண்டாவது சிறைப்பிடிப்பு யோயாக்கீன் என்கிற ராஜாவுடைய நாட்களில் இரண்டாவது சிறைப்பிடிப்பும், மூன்றாவது சிறைப்பிடிப்பு சிதேக்கியா ராஜாவின் நாட்களிலும் நடைபெற்றது என்பதை நம் வேதத்தின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்ந்து வந்த மனிதன் தான் எரேமியா. அவனுக்கு திட்டவட்டமா தெரியும், கல்தேயர் என்று சொல்லப்படுகிற பாபிலோனியர் இந்த எருசலேமை வளைந்து கொண்டு, யூதாவை வளைந்து கொண்டு, அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போகிறார் என்பது அந்த மனிதனுக்கு நிச்சயமாக திட்டவட்டமாக தெரியும். நம்ம எல்லாரும் அறிந்தது. ஒரு காலகட்டத்தில் யூதா ஜனம், இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்த போது கர்த்தர் அந்த ஜனத்தை யாருடைய வசத்துக்கு ஒப்பு கொடுக்க சித்தம் கொண்டார்? யாருடைய வசத்துக்கு? சத்துருக்கு ஒப்பிட, சத்துருக்கு ஒப்பு கொடுக்க அவர் சித்தம் கொண்டார். அந்த சத்துருக்கள் யாருன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது? பாபிலோனியர்கள், கல்தேயர்கள் என்று சொல்லப்படுகிற பாபிலோனியர்கள். பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தேவன் திட்டவட்டமாய் சொல்லிவிட்டார், இந்த நகரம் பாபிலோனிய அரசால், பாபிலோனிய கூட்டத்தாரால் இது நிச்சயமாகவே கைப்பற்றப்பட போகிறது என்பதை எரேமியா அன்றைக்கு திட்டவட்டமாய் அறிந்திருந்தார். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கு அறிவித்து வந்த நிலையிலே கர்த்தர் இப்ப எரேமியாவிடத்தில் எரேமியாவை குறித்த வார்த்தைகளை பேசினார். என்ன தெரியுமா? 6வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். எரேமியா 32வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சொன்னாரா, இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமையேல் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்லுவான் என்று உரைத்தார். உண்மையாவே எரேமியா கர்த்தர் சொல்லும் போது அந்த வார்த்தை என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. அதாவது இது கர்த்தருடைய வார்த்தை என்று அவர் நம்பவே இல்லை என்பதை அடுத்தடுத்த வசனத்தின் மூலமா நாம் விளங்கிக்கிட முடியும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லிட்டாரு, அதை நம்பினாரா இல்லையாங்கிறது தெரியல. இங்க இந்த வசனத்துல பார்க்கும்போது தெரியல. ஆனா 8ஆம் வசனத்துக்கு வரும்போது அப்படியே அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேல் உன் இடத்துல வந்து ஆனதத்தில் இருக்கிற ஒரு இடத்தை, நிலத்தை என்ன செய், நீ வாங்கிக்கன்னு சொல்லி சொல்லுவான்னு சொல்லும் போது எரேமியா அதை முதல்ல நம்பவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆனதோத்து தான் எரேமியாவுக்கு சொந்த ஊர். ஆனதோத்து சொந்த ஊர். பென்யமீன் மனுஷர் மத்தியிலே குடியிருந்த மனுஷன் தான் இந்த எரேமியா. கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்போ எரேமியாவுக்கு தெளிவா தெரியும், இந்த நிலத்துல ஒரு அடி கூட நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா அத்தனையும் யார் இப்ப கைப்பற்ற வந்துட்டா? யார் கைப்பற்றுவதற்கு முற்றுகை போட்டுட்டா? பாபிலோன் ராஜா, பாபிலோன் ஜனங்கள், பாபிலோனின் சேவகர்கள் என்ன செஞ்சாங்க? அங்க எருசலேமை, அதை சுற்றியுள்ள பகுதியை அவர்கள் என்ன செய்து விட்டால் முற்றுகை போட்டு அதை கைப்பற்றுகிற ஒரு நிலை வந்து விட்டது. இந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நிலத்தை உன் பெரிய தகப்பன் மகனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேல் என்ன செய்வான்? உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேல் அதை உன்கிட்ட வந்து கொண்டு வந்து தருவான் அப்படின்னு சொன்ன உடனே எரேமியாவால நம்பவே முடியல. எல்லாமே சத்துருக்கள் வசத்துக்கு போகுது. இப்போ இதுல எனக்கு ஆண்டு நிலத்தை தருவார் அப்படிங்கறது என்ன செய்ய முடியல? சத்தமா சொல்லுங்க, நம்ப முடியவில்லை. நல்ல கவனிச்சே வாங்க. அப்போ பாருங்க, அதுக்கு அடுத்து 8ஆம் வசனத்துல சொல்லப்படுது, அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கி கொள்ளும் சுதந்திர பாத்தியம், நல்ல கவனிங்க, சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று சத்தமா சொல்லுங்க. எப்பொழுது அறிந்து கொண்டார்? கர்த்தர் பேசும்போது அது கர்த்தருடைய வார்த்தைன்னு அறிந்து கொண்டாரா, அல்லது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இது நடக்கும்போது அது அறிந்து கொண்டாரா? சத்தமா சொல்லுங்க. நடக்கும்போது அறிந்து கொண்டார். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். அப்ப கர்த்தர் பேசும்போது அவரால் என்ன செய்ய முடியல? நம்பினாரா? உண்மையில நம்பல. நான் வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன், அவர் அதை ஏற்றுக்கொள்ளல. இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி அவர் அறிந்து கொள்ளல. ஏன்னா நடக்கும் போதுதான் என்ன செய்யறாரு?
அது அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஏன்னா சாத்தியமே கிடையாது, ஒரு அடியா எதுவுமே எடுக்க முடியாது. அவ்வளவு நிலத்தை யார் கைப்பற்ற இருக்கிறா? பாபிலோனியர் கைப்பற்ற இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல்ல உனக்கு ஒரு நிலத்தை நான் தருவேன்னு ஆண்டு வாக்கு கொடுக்கும் போது இது நம்ப முடியுமா? இது நம்பவே முடியாது. யோசிச்சு பாருங்க, சத்துருக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, எல்லா இடத்தையும் ஆண்டவர் வந்து கொடுக்க போறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. ஜனங்களை யூதாவை பாபிலோனிய கையில வசத்துக்கு ஒப்பு கொடுக்க போறாரு. இந்த சமயத்துல உனக்கு இந்த இடத்துல கைப்பற்றப்பட போகிற இடத்துல உனக்கு இடம் தரும், உனக்கு இடம் உனக்கு வாங்கிக்க அப்படின்னு சொன்னா இது நம்புற மாதிரியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. இதனாலதான் எரேமியா ஆச்சரியப்பட்டுட்டார். ஏன்னா இது நடந்தது மட்டும் இல்ல, அவனுடைய எரேமியாவுடைய பெரிய தகப்பனாகிய சல்லும் இருக்கிறாரு. அந்த சல்லுமுடைய குமாரன் அனாமையல் இந்த எரேமியாட்ட வந்து பேசின காரியம் மட்டும் இல்ல, கிரைய பத்திரத்தையே போட்டாச்சு. நீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல இருந்து நீங்க வீட்டுல தான் வாசிக்கணும். 9ஆம் வசனத்தை பாருங்க. நிலத்தை வாங்கிட்டு இது அதுக்குரிய பணத்தொகையை நிறுத்தி கொடுத்துட்டு 10ஆம் வசனத்துல பத்திரத்துல கையெழுத்தையும் போட்டு முத்திரையும் போட்டு சாட்சிகளையும் வச்சு வெள்ளிய தராசுல நிறுத்தும் கொடுத்தாச்சு. 11ஆம் வசனத்துல கிரிய பத்திரம் ஏற்றபடி நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட, முத்திரத்தால் சொல்லுவாங்கல்ல, பத்திரம் போட்டாச்சு. பாத்துக்கங்க, பத்திரமே போட்டாச்சு. கிரிய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து அந்த கிரைய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுக்கு முன்பாக எல்லாத்தையும் வச்சாச்சு. 12ஆம் வசனத்துல அதை தொடர்ந்து பாருங்க. 14ஆம் வசனத்திலும் கிரைய பத்திரம் எல்லாம் வருது. 16ஆம் வசனத்துல நான் கிரைய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே. அந்த ஏன் போடுறது தெரியுமா? சந்தோஷம், ஆச்சரியம், சந்தோஷம், உச்சக்கட்ட மகிழ்ச்சி. உண்மைதானே? அப்படின்னு சொல்லி கர்த்தராய் எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தராகி ஆண்டவரின் சொல்லிருக்கலாமே. கர்த்தராகி ஆண்டவரின் சொல்லும் போது எரேமியாவே வியந்து போயிட்டார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த சம்பவம் எல்லாம் நீங்க செய்தியில இதுவரைக்கும் கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து இந்த வார்த்தைகளை தயவுசெய்து கவனிங்க. தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இங்க எரேமியாவே நம்ப முடியல. வருவாரு நிலத்தை வாங்கிக்கன்னு சொல்லுவான்னு சொன்ன உடனே நம்பல. அது நடக்கும்போதுதான் அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். அதுக்கு முன்னால என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, இது கர்த்தர் பேசுற மாதிரி இல்லை, நம்முடைய சுயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். நமக்கு தெரியாது, நம்பவே முடியல. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன செய்றார்? நம்புறார். ஏன்னா அடுத்தடுத்து நடந்துட்டே இருப்பாருங்க. காசு வெள்ளி காசு கொடுத்து நிறுத்து கொடுத்துட்டாங்க. இவ பத்திரம் போட்டாச்சா போடலையா? இப்ப நிலைமை எப்படி தெரியுமா? இந்த இடங்கள் எல்லாமே யார் கைவசத்துக்கு போகுது? சத்தமா சொல்லுங்க. யாருடைய வசத்துக்கு போகுது? சத்துருக்களுடைய வசத்துக்கு போகுது. அந்த சத்துருக்கள் யாரு? பாபிலோன் ராஜா, பாபிலோன் தேசத்தார், அவருடைய வசத்துல பிடிக்கப்பட போகுது. இப்ப இங்க பத்திர வேலை நடந்துட்டு இருக்குன்னா ஆச்சரியம் தாங்க முடியல. அதனாலதான் எடுத்த உடனே சொல்லிட்டாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும். நல்ல கவனிங்க, மகாபலத்தினாலும் உம்முடைய புயத்தினாலும், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். அதுக்கப்புறம் அவரை பத்தி புகழ்ந்து பாடுறாரு. இவ்வளவு பெரிய தேவன், கிருபை செய்கிறவர், எல்லாத்தையும் பேசுற. அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினீர். 21ஆம் வசனத்தில் சொல்றாரு. 22ல சொல்றாரு. 22 அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாய் இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். எல்லாவற்றையும் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இவன் பேசி முடிச்ச உடனே அவரும் சொல்றாரு, அப்ப நீ நினைச்சிட்டியா? அர்த்தம் தானே, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அதான் கேட்கிறாரு. 26 அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிய அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், உனக்கு மட்டும் இல்ல எரேமியாவே, உனக்கு மட்டும் அதிசயம் செய்றேன் இல்ல, யாவருக்கும் நான். யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, மாம்சமான எரேமியாவுக்கு மட்டும் இல்ல, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அவர் ஆரம்பிக்கும் போது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னார். இவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு கேட்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம்
இதை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அழகா ஆண்டவர் பேசுகிறார். எதனால தெரியுமா ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாரு? 25ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா பேசி முடிக்கிற கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதா இருந்தோ தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றார். இதுதான் ஒரு ஆச்சரியம். என்ன சொல்றார் பாத்தீங்களா? நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது மட்டும் போடல. எப்படி போட்டிருக்கு? கொடுக்கப்படுகிறதா இருந்தாலும், கொடுக்கப்படுகிறதா இருந்தும், கொடுக்கப்படுகிறதா. இதான் ஆச்சரியம். அப்போ அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. நகரம் கல்தேயருடைய கையில கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை. இது எதற்கு அடையாளம் தெரியுமா? நல்ல கவனிங்க. எதற்கு அடையாளம் தெரியுமா? நிறைய பேர் இதை தவற நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இடம் முடிக்காம இருக்கு, அங்க ஆண்டவர் இடம் தர போறார் அப்படிங்கிறத இது குறிக்குங்கிறத மட்டும் நீங்க நினைச்சிட வேண்டாம். அது தேவன் செய்வார். யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறார். ஆனா இங்க பேசப்படுகிற காரியம் எது தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த நிலமானது, அந்த இடமானது விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. எந்த நிலம் நினைக்கீங்க? கானான் தேசம். கானான் தேசத்தில் உள்ள இடம். எல்லாரும் அதுக்கு அபாத்திரராய் போகிறார்கள். அது அனுபவிக்கிறதற்கு அபாத்திரராய் போய்விட்டார்கள். ஆனால் இங்கே எரேமியாவுக்கு இந்த இடத்தை தருவேன்னு சொல்லும் போதுதான் எரேமியா உணர்கிறார், இந்த தேசம் தானே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த கானான் தேசம் எதற்கு அடையாளம் தெரியுமா? இங்கே பூமியிலே நமக்கு கானான் தேசம் என்று சொல்லுகிற தேசமானது இஸ்ரவேல் தேசம். நல்லா கவனிச்சுக்கங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் சுதந்திரித்தார்களே, மோசைக்கு அடுத்து வந்த யோசுவா மூலமா சுதந்திரித்தார்களே. அந்த தேசம் தான் இப்ப என்ன தேசம்? அது இஸ்ரவேல் தேசம். முன்னால கானானியர் கூடியிருந்தாங்க. கானானியர் மட்டும் இல்ல, கானானியர், கிர்காசியர், பெரிசியர், ஏவியர், ஏத்தியர், எமோரியர், எபூசியர் அப்படிங்கிற 7 ஜாதிகளும் கூடியிருந்தாங்க. அவர்களை துரத்தி விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு கூடி வந்ததுனால இந்த தேசம் என்ன தேசம் அறியப்பட்டுட்டு? இஸ்ரவேல் தேசம் அறியப்பட்டுட்டு. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இப்ப எரேமியாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஆண்டவர் எதை வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, உனக்கு இந்த தேசத்துல பங்கு உண்டு. இந்த தேசம் தான் எது? என்ன கானான்? சத்தமா சொல்லுங்க. பரம கானானா இல்ல இஸ்ரவேல் கானானா? சத்தமா சொல்லுங்க. பரம கானான். இதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா அன்னைக்கு பாவம் செய்தவர்கள் அந்த இடத்தை அனுபவிக்க அபாத்திரராய் போய்விட்டார்கள், தவறிவிட்டார்கள். பாவம் செய்தவர்கள். தேவன் எதற்காக எரேமியா 32வது அதிகாரத்திலே இந்த அதிசயமான காரியத்தை காண்பிக்கிறார் என்று சொன்னால், எல்லா ஜனங்களும் அபாத்திரராய் போகிற சமயத்திலே கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்ல, கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த நிலத்தின் மேன்மையை அனுபவிக்க தவறி போகிறார்கள். எரேமியாவுக்கு கொடுக்கிறார் பாருங்க. இதுதான் எரேமியாவுக்கு பெரிய ஆச்சரியம். இன்றைக்கும் நாம் அந்த இஸ்ரேல் தேசத்துக்காகவா அலைந்து தேடுகிறோம்? அந்த இஸ்ரவேலா இல்ல பரம இஸ்ரேல் தேசத்துக்காக? பரம கானான், பரம கானான். அதனாலதான் எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13 அல்ல 11. எரேமியா 11வது அதிகாரம் 15வது வசனம் 11-15 கவனிச்சீங்கன்னா, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆதிகால பரிசுத்தவான்கள், ஆதிகால கர்த்தருடைய தாசர்கள் எதை அதிகம் விரும்பினாங்களாம்? பூமியில் உள்ள தேசத்தை இல்ல, பூமியில் உள்ள இடத்தை இல்ல, எந்த தேசத்தையும் போட்டிருக்கு? பரம தேசத்தையே விரும்பினார்கள். அப்ப எரேமியாவுக்கு காண்பித்து கொடுத்த அந்த கானான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகள். அப்ப இது எதை வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னா, அப்பா எத்தனையோ ஜனங்கள் பாவம் செய்து இந்த தேசத்தை சுதந்திரிக்க தவறி போகிறார்கள். பாவிகளுக்கு பரலோகம் உண்டா? இல்ல, பாவிகளுக்கு பரலோகம் கிடையாது. பாவிகள் மனம் திரும்பினா பரலோகம் உண்டு. மனம் திரும்பி அனுதினம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தா பரலோகம் உண்டு. அப்ப எரேமியா 32வது அதிகாரத்தில் இங்க எரேமியா கண்டு ஆச்சரியப்படுகிற அதிசயம் எதை பற்றிய சத்தியம் என்று சொன்னால்,
தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, எதை அடையும்படிக்கு? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தம்மையே ஒப்பு கொடுத்தார். இதனாலதான் கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனமாகிய கடைசி வசனத்தை பார்க்கும்போது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்ம எல்லாரும் எதுக்கு கொல்லப்பட்டோம் தெரியுமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். கிரயம் செலுத்தினாதான் அந்த தேசம் உங்களுக்கு எனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. எரேமியா மூலமா அங்க ஒரு கிரயம் கிடைக்கும். கிரயம் கொடுக்கப்பட்டது நிமித்தம் தான். கிரயம் இல்லாம அதை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் பாத்திரவான்களை காணப்பட முடியாது. அப்ப எரேமியாவை பற்றிய காரியத்தில் என்ன தேசம், எந்த தேசத்தை குறித்த அந்த காரியம் நல்லா கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே. அதிசயம். அது என்ன அதிசயம்? எல்லாவற்றையும் பாருங்க, எல்லா ஜனங்களும் அபாத்திர போறாங்க. இதுல ஒரு விசேஷித்த நன்மையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு முடிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. இங்க வேற யாரெல்லாம் இருக்காங்களோ தெரியாது, எல்லாருமே அபாத்திர போனதுதான் பைபிள் படி பார்க்கிறோம். ஆனா 2 பேர் பாருக்கு கூட எங்க வந்து சேர்ந்தான்னு சொல்லி நமக்கு தெரியாது. பாருக்கு இருந்தாரா, எரேமியாவுக்கு உடன் ஊழியர் போல இருந்தாரு, அந்த பாருக்கு இருந்தாரா இல்லையா, அவர் அபாத்திரம் போயிட்டாரா, விழுந்து போனாரா, இப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு சில காரியத்தில் அவர் பெரிய காரியங்களை தேடுற ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டார். அதான் நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயும் ஆண்டவர் கேட்டார். அதெல்லாம் நமக்கு தெரியும், அதுக்குள்ள போக வேண்டாம். எரேமியா இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர், அப்படிதானே? அவன் இஸ்ரவேலன், உண்மையா இல்லையா? அவர் இஸ்ரவேலன், யூதா ஜனத்தில் உள்ள ஒரு மனிதன், யூதா ஜனங்களுக்குள்ளே வசிக்கிற ஒரு மனிதன். இந்த மனிதனுக்கு எப்படி இந்த இடத்தை அவர் கொடுத்தாரோ அதே போல இன்னொரு மனுஷனுக்கும் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க அதை வாசிக்காம இருந்தா கூட வீட்டில் போய் தயவு செய்து வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் மற்றும் 39வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. அங்கே எரேமியாவை ஒரு சில பிரபுக்கள் சேர்ந்து என்ன செய்றாங்க தெரியுமா? ஒரு துறவுல கயிறுகளால கட்டி இறக்கி விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி பைபிள் வாசித்தா உங்களுக்கு தெரியும், வாசகர்கள் நிச்சயமா தெரியும். அப்போ நல்லா இதை கேட்டுக்கங்க. அப்ப 38வது அதிகாரத்தில் என்ன நடக்கு? அங்கே எரேமியா ஒரு துறவுக்குள்ளே போடப்பட்டாயிடுச்சு. அங்கே தண்ணீர் இல்லாமல் இருந்தது, அது உலையா இருந்ததா. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவ எரேமியா கொஞ்ச நேரத்தில் சாக போற அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மனிதனை எரேமியாவை காப்பாற்றுவதற்கு பிரயாசம் எடுத்தது யார் என்றால் எத்தியோப்பியனாகிய எபேத்மெலேக். அங்கே ஒரு பிரதானியாய், அரண்மனை வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரதானியா இருந்த மனுஷன். அந்த மனுஷன் ராஜாட்ட போய் பரிந்து பேசி பிற்பாடு தன்னோடு 30 பேரை கூட்டிட்டு போய் எரேமியாவை துறவிலிருந்து தூக்கி விட்டானா இல்லையா? தூக்கி விட்டான். அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே 39வது அதிகாரம், எரேமியா 39வது அதிகாரம் ஏறக்குறைய 16வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அங்கே நீ போய் எத்தியோப்பியனாகிய எபேத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என் வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக இல்லை என்னதான் வர பண்ணுவேன், தீமையா வர பண்ணுவேன். அப்படின்னு என்ன தந்துருதா? எல்லாமே பிடிபட்டு போயிடும். ஆனா 17 சொல்றார், ஆனால் அந்நாளிலே உன்னை என்ன செய்வேன், சத்தமா சொல்லுங்க, உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லி சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒன்னு இந்த தேசத்துக்கு கொண்டு போக முடியாது, அதன் அர்த்தம் நீங்க தான் இருப்ப. அதான் சொல்ல வர்றார், உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். யார் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை கல்தேயர் இந்த நகரத்திற்கு இந்த தேசத்திற்கு அபாத்திரராக்க முடியாது. உண்மையா பொய்யா? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுதா? உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன விடுவிப்பேன்? நீ பயப்படுகிற மனுஷனின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுதல் நினைத்தோம். அப்ப கல்தேயருடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுறவங்க அத்தனை பேருமே எந்த தேசத்துக்கு அபாத்திரர்களாய் போனார்கள்? கானான் தேசத்துக்கு அபாத்திரராய் போனார்கள். இதையும் எதுக்கு அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் தெரியுமா? கர்த்தருடைய சபை என்பது யூத ஜனமும் புறஜாதியாகிய நம்மையும் ஒன்றை இணைத்து
ஆசீர்வதிக்கப்படுவதுக்கு பேர் தான் கர்த்தருடைய சபை. ஏன்னா எபேசி இப்ப எடுக்க வேண்டாம், எபேசி 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வீட்டில் வாசித்து பாருங்க. அங்கே இருதிறத்தார், அவர் நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி, ஆமா, பகையை சிலுவையினால் கொன்று அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அந்த இருதிறத்தார் யார் தெரியுமா? ஒன்று யூதர்கள், இன்னொன்று யாரு? புறஜாதிகளாகிய நாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப கிறிஸ்துவானவர் சிலுவையில் இரத்த சிந்தனுடைய மேன்மை யாருக்கெல்லாம் வந்து பழிக்கு, யாருக்கெல்லாம் வந்து அது கிடைக்கு அப்படின்னு சொன்னா யூதர்கள் மற்றும் புறஜாதிகளாகிய நமக்கு. இந்த 2 கூட்டத்தையும் ஒன்றா இணைக்கிறார் பாருங்க. இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. அப்ப நமக்கு அந்த தேசத்தை வாக்கு பண்ணுகிறா. யூதர்கள் வரமாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்திலே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வீதம் வந்து நிக்கிறாங்களா இல்லையா? 1,44,000 பேர் அங்க நிக்கிறாங்களா இல்லையா? காண்பிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலும் இத்தனை ஆட்கள் அங்கே இருக்க போகிறார்கள், முத்திரை போடப்படுகிறார்கள். அங்கே நித்திய கானானுக்கு நியமிக்கப்படுறத போட்டிருக்கா இல்லையா? அதுவும் போட்டிருக்கு. 7வது அதிகாரத்தில் அதுவும் போட்டிருக்கு. இன்னொன்னு எண்ணிக்கை கடங்காத திரள் கூட்டம் வருகிறது, அதே 7வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. முதல் பகுதியில் யூதர்கள் வர்றது போட்டிருக்கு, 2வது பகுதியில புறஜாதிகளாகிய நம்ம எல்லா ஜாதியாரும் எல்லா மொழியினரும் அவங்க இந்த இடத்துல வர்றது போட்டிருக்க போலையா? அப்ப வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தின் துவக்கத்தில் யூதர்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல தேவனுக்காக விசேஷமாக நித்திய காணன் என்கிற அந்த பரம தேசத்துக்கென்று குறிக்கப்பட்டவர்கள், பரம தேசத்திற்கு பாத்திரவான்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து திரள் கூட்டு என்று சொல்லும் போது அதுல யாரெல்லாம் அடங்குறாங்க? நம்மளும் அடங்கும், புறஜாதிகள் எல்லாம் அடங்குறாங்க. அவங்களுக்கு புரியுதா? இதைத்தான் எரேமியாவுக்கு வெளிப்படுத்தினார். ஆனா இன்னைக்கு எரேமியாவை எப்படியோ எடுத்து பேசுகிற பயங்கரமான போதக பிதாக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவே விடாது. ஆண்டவர் அன்னைக்கு காண்பித்து கொடுத்த வெளிச்சல் என்ன தெரியுமா? எரேமியா இஸ்ரவேலன், அங்க எத்தியோப்பியனாகிய எபேத்மெலேக் யாரு? புறஜாதி. எத்தியோப்பியர்கள்னாலே அவங்க இஸ்ரவேலர் கிடையவே கிடையாது, அவங்க எல்லாம் புறஜாதி. அதனாலதான் அவங்க பிரதானிகள் அன்றைக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாராலும் அருவருக்கப்படத்தக்க இடத்துல இருந்தவங்க. யூதர்கள் அவங்கள வந்து அருவருப்பாங்க, ஆனா வேலைக்காரங்களை வச்சுக்கிடுவாங்க. அப்ப பாத்தீங்களா, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது மாதிரி யூதா ஜனத்திலே கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் எழும்பும் என்பதற்கு அடையாளமாய் ஆண்டவர், நல்ல கவனிச்சுக்கங்க, யூதா கோத்திரத்திலே யூதா சந்ததியில ஒரு கூட்டம் எழும்பும், யூதா அதாவது இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு கூட்டம் எழும்புங்கிறதுக்கு அடையாளமாய் எரேமியாவையும் புறஜாதிகளுக்குள்ளே ஒரு கூட்டம் வரும் சொல்லி யாரையும் திருஷ்டாந்தப்படுத்துகிறார்? எபேத்மெலேக்கையும் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். பாருக்கு வந்தானா வரலையாங்கிறதெல்லாம் அது தெரியாது. ஆண்டவர் திட்டவட்டமா வார்த்தையின் அடிப்படையில வார்த்தை கொடுத்து நிலைநிறுத்தினான். அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சர் நினைச்சார் வந்து கொஞ்சம் பேர் இங்க வச்சுட்டு போயிருவோம் சொல்லி நினைச்சது, அதெல்லாம் இங்க ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, பர்டிகுலரா இந்த 2 ஆட்களை காமிச்சு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்கனம் உண்டாவதாக. இதுல என்ன காரியம் பார்த்தீங்களா? அப்ப இந்த 2 பேர் எதுக்கு அடையாளமா இருக்காங்கன்னா, யூத ஜனங்களும் அவருடைய சமூகத்தில் வந்து தரிசிப்பார்கள், அவரை தரிசிப்பார்கள். புறஜாதிகளாகிய நாமும் அந்த நித்திய காணனை சுதந்திரிப்போமா மாட்டோமா? சத்தமா சொல்லுங்க, காணனை சுதந்திரிப்போம். இந்த பூமியிலேயே நமக்கு நித்திய ஜீவன் வச்சிருக்கிறார். ஏதோ மரணத்துக்கு பிற்பாடு மட்டும் இல்ல, இந்த பூமியிலே நீங்க தேவன் அனுபவிக்கலாம். எது தெரியுமா நித்திய ஜீவன்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எவ்வளவு பிரமாதமா இருக்கு! இந்த பூமியில தேவனை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய, அந்த அனுப்புற இடத்துல இருக்கு பாத்தீங்களா, மாம்சத்தில் வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை, அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் நமக்கு நித்திய ஜீவன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? அவ எரேமியாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஐயோ, இது எல்லாமே எல்லாரும் இதுக்கு அபாத்திரா போகும்போது என்ன பாத்திரவான நினைக்கிறாரு. இதுதான் என்ன காரியம்? அவர் செய்த என்ன காரியம்? அதிசயமான காரியம். பிரியமானவர்களே, இந்த அதிசயத்தை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், எல்லாருக்கும், எரேமியாவுக்கு மட்டும் இல்லை. அதான் எரேமியா வந்து என்ன சொல்றாரு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
எதுக்காக இதை பத்தி பேசினார் தெரியுமா? உமக்கு மேலே அதிசயமான காரியம், உமாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி எரேமியா சொன்னதுக்கு காரணம் என்ன? அந்த 25ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நகரம் கல்தேயர் வசத்துக்கு போகிறதா இருக்கும், கொடுக்கப்படுகிறதா இருந்தும் எனக்கு இந்த இடத்துல ஒரு இடத்தை தருகிறீரேன்னு சொல்லும்போது எனக்குன்னு சொன்னாரு. இவர் சொல்றாரு, உனக்கு மட்டும் இல்லை மாம்சமான யாவருக்கும். அப்போ உன் வாழ்க்கையில அதிசயமான காரியம் நடந்துன்னு சொல்லி நீ ஆச்சரியப்படுற. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும். இது எதை காண்பிக்க தெரியுமா பிரியமானவர்களே? இன்றைக்கும் இந்த நம்ம உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் அந்த நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, அவர் நமக்காக மரணம் அடைந்ததினாலே, அந்த சிலுவையிலே அவர் ஒட்டுமொத்த பாவங்களுக்காக செலுத்தின அந்த விலைக்கிரயத்தினாலே, அவருடைய இரத்தம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம் என்கிற அந்த விலைக்கிரயத்தினாலே நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரலாக எண்ணப்படுகிறோமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, எண்ணப்படுகிறோம். இதைத்தான் அன்னைக்கு ஆண்டவர் சிம்பாலிக்கா ஆண்டவர் பேசினார். எந்த தடுமாற்றம் வரக்கூடாது. நீங்க எழுத்தின்படி எடுத்தீங்கன்னா, ராவா அப்படி எழுத்தின்படி எடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இங்க இஸ்ரேல் தேசம் தான் போகணும். ஆண்டவரே எரேமியாவுக்கு சொன்னீரே, அப்ப நாங்களும் ஒரு ஜெப கோபுரத்தை அமைப்பதற்கு ஒரு இடத்தை தாரும், அல்லது எங்களுக்கு அங்க ஒரு வீட்டை கட்டுவதற்கு இஸ்ரேல் தேசத்துல ஒரு இடத்தை தாரும், அப்படிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கணும். அதற்கு அல்ல பிரியமானவர்களே, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அல்ல, பரம இஸ்ரவேல் தேசத்துக்காக, பரம கானானுக்காக நீங்கள் நான் அழைக்கப்பட்டவர்கள். அப்ப எரேமியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தின அதிசயமான காரியம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, இல்ல எத்தனையோ பேர் அபாத்திரராய் போகும்போது எனக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறாரே. இந்த அதிசயமான காரியத்தை நினைத்து நாம் தேவனை எவ்வளவாய் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் கர்த்தருக்கு சித்தமானா இந்த பகுதியே இல்லை, இன்னொரு பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அதிசயமான காரியங்களை இன்னும் நம்ம அதிகமாக தியானிக்க போறோம். நான் அடுத்த செயல கொஞ்சம் விலாவரியா உங்களோடு பேச போறேன். அதில் மிஸ் பண்ணாம நீங்க வாங்க, நிச்சயமா உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். இப்போ இவ்வளவு பெரிய அதிசயமான காரியத்தை செய்கிறாரான்னு சொல்லி எனக்கு இந்த நேரத்தை பொறுத்து ஒரே ஒரு மனுஷனை ஒரே ஒரு இடத்துல தான் நான் காமிச்சு கொடுக்கிறேன். ஒரு விசேஷமா ஒரு மனிதன் எரேமியா, இன்னொன்று எத்தியோப்பியனாகிய எபேத்துமலைக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இப்ப நான் அவரை நம்பினதுனால, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி சொல்றார். பார்த்தீங்களா? அப்போ அவனுடைய பிராணனை தேவன் காப்பாற்றுகிறார். அதுதான் பிராணனை காப்பாற்றுகிறார், எரேமியாவையும் காப்பாற்றுகிறார். எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போனாலும் நான் உனக்கு இந்த இடத்தை தந்து உன்னை நான் வாழ வைப்பேன்னு சொல்றார். அப்ப நான் அப்படியே நான் ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது, என்னுடைய நித்திய ஜீவனுக்காக நான் அடைய வேண்டிய, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய, நான் சுதந்திரிக்க வேண்டிய பரம தேசத்துக்காக, பரம தேசமாகிய நித்திய ஜீவனுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக ஒருவர் எவ்வளவு பெரிய விலைக்கிரயம் செலுத்திருக்கார். பார்த்தீங்களா? எரேமியா கொடுத்த அந்த விலைக்கிரயத்தை பார்க்கும்போது, அந்த கிரய பத்திரத்தை பார்க்கும்போது, உண்மையிலே கிறிஸ்துவானவரும் நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை குலைத்து, எரேமியாவுக்கு என்ன எதிரடையா இருந்துச்சு தெரியுமா? இந்த தேசத்துல ஒருத்தர் இருக்க முடியாது, கம்ப்ளீட்டா தூக்கிட்டு போக போறான். இப்ப கர்த்தர் என்ன செய்யறது தெரியுமா? அந்த எதிரடையா இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து ஆணி அடித்து சிலுவையின் மேல் வெட்டி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2வது அதிகாரம் 15 மற்றும் 16 நீங்களும் நானும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பிரமாதம், எவ்வளவு பயங்கரம் அந்த விலைக்கிரயத்தை கொடுத்து. அதனாலதான் எரேமியா ஆச்சரியம், இந்த தேசத்துக்கு விலைக்கிரயமா? ஆமா, விலைக்கிரயம் கொடுத்து அந்த இடம் வாங்கப்படுது. எரேமியா சும்மாலாம் வாங்க முடியாது, விலைக்கிரயம். அப்ப உங்களுக்காக எனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த விலைக்கிரயம் என்ன? கொடுத்த விலைக்கிரயம் என்ன? சத்தமா சொல்லுங்க. ரத்தத்தை கொடுத்தார். ரத்தத்தை மட்டுமா கொடுத்தார்? எதை கொடுத்துட்டாரு? உண்மையே ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம் 6ஆம் வசனத்துல, 4ல இருந்தே உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். நீங்க சொல்லலாம், இது நான் சாதாரண குடும்பத்தில் உள்ளவன். ஆமா, எத்தியோப்பியா எபேத்துமலைக்கு யார் தெரியுமா? பிரோஜனமே கிடையாது. அவன் பார்க்க எப்படி இருப்பான்னு தெரியுமா? தப்பா நினைக்காதீங்க, நான் கலர் நிறத்தை பத்தி பேசுறேன், தப்பா நினைக்காதீங்க. அட்டை கருப்பா இருப்பான். அவனை மாதிரி நம்மள யாருமே கிடையாது. எத்தியோப்பியன், அதான் ஆண்டவர் சொல்லுவார், எத்தியோப்பியன் தன் தோளையும்
செவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று சொல்லி எரேமியா 13வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுவார். எதுக்கு இது சொல்றேன்னா, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது. எத்தியோப்பியன்னா நீக்ரோக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கருப்பின மக்கள். அந்த காலத்திலிருந்து இப்போ வரை கூட நிறைய இடங்கள்ல தான் அவங்கள அற்பமாக தான் நினைப்பாங்க. அவங்க அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள். பாருங்க, நம்மளாம் பார்க்க அற்பமா எண்ணப்படலாம், அற்பரும் நீசருமா எண்ணப்படலாம். ஐயா, என்னையே ஆண்டவர் நேசிக்கிறார், என் வாழ்க்கை உதவாக்கரையா, என் வாழ்க்கை எல்லாருக்கும் பிரியமில்லாததா, விரும்பப்படத்தக்கதா இல்லாமல் விரும்பப்படாததாய் அற்பமா எண்ணப்படுகிறதா காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்றது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் சொல்லி அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது எதுக்கு அவங்களோட பகிர்ந்துக்கிறோம் தெரியுமா? இந்த எரேமியாவையும் அந்த ஆனந்தத்து மனுஷன் சொந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? புறக்கணிச்சு தள்ளினாங்க. கிறிஸ்துவ நமக்காக என்ன செய்யப்பட்டார்? சொந்த ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டாரா இல்லையா? சொந்த சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டார் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள், நீங்க முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது தன் சொந்த சகோதரர்களால கிறிஸ்து புறக்கணிக்கப்படுறார். நீ போ அப்படி சொல்றாங்க. பிரபலமா இருக்கிறவன் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் என்ன செய்யும்? உம்முடைய கிரியைகளை செய்து உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தி உம்மை என்ன செய்யும்? அங்கே உம்மை காண்பிக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த சொல்லி சொந்த சகோதரர்கள் அவரை புறக்கணித்து தள்ளுறாங்க. ஆனந்தத்து மனுஷர் அவரை புறக்கணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடத்துல விலைக்கிரயத்தை வெளிப்படுத்தி இந்த கானான் தேசத்துல இவருக்கு பங்கு கிடைக்க பாருங்க. நமக்கு பங்கு வேணுமா வேண்டாமா? பரம கானான்ல பங்கு வேணுமா வேண்டாமா? வேணும் அப்படின்னா இந்த விலைக்கிரயத்துக்குள்ள நீங்க வந்தாகணும். சட்டப்படி அழகா நேர்த்தியா நமக்காக சரியா அந்த ஒழுங்கின்படி. ஏன்னா இந்த புது உடன்படிக்கையுடைய சத்தியம் எது தெரியுமா? சட்டத்திட்டம் தான். என்ன சட்டத்திட்டம் தெரியுமா? அதையும் கூட வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம், அதை மட்டும் வாசித்து நம்ம ஜோமணி முடிக்க போறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம், அதிலே 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 8 இல்ல, மன்னிக்கவும், 8 அல்ல, ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும், அப்படின்னு என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனுக்கு அபாத்திரர்களாய் இருந்தும், பரம கானானுக்கு அபாத்திரர்கள் இருந்தும், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு சோதரம். அது என்ன உபதேச சட்டம்? உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம்னே இருக்கு. அங்கேயும் சட்டம் வருதா வரலையா? எரேமியா வீட்டத்திலையும் சட்டம் வருதா வரலையா? வருது. என்ன தெரியுமா? நீங்கள் நானும் இல்லை, யாருமே பாவம் செய்யாத யாராவது இருக்கீங்களா? நான் கூட கை வைத்த முடியாது. யாராவது பாவம் செய்யலை, நான் இதுவரைக்கும் ஒரு பாவம் கூட செய்யலைன்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையே அற்றவர்கள் ஆகி அப்படின்னு தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக ஒட்டுமொத்த விலைக்கிரயத்தையும் கல்வாரி சிலுவையிலே செலுத்தினவர் யார் தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்க பார்க்கிறோம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையில இருந்தும் இப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? முன்ன அப்படி இருந்தோம், அந்த இடத்துக்கு பங்குள்ளவர்களா அல்ல. நித்திய கானான் தேசத்தை ஒரு அடி கூட எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு அடி கிடைக்குமா? அங்க பாவிகளா இருக்கும்போது ஒரு அடி கிடைக்குமா? ஒரு அடிக்கு சுதந்திர வழி கிடையாது. இப்ப விலைக்கிரயம் கொடுத்தப்பட்டாச்சு, சட்டமும் ஏற்றப்பட்டாயிற்று. அதான் போட்டிருக்கு, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா? எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. அப்ப நாமும் முன்னே நித்திய ஜீவனுக்கு அபாத்திரலா இருந்தோம், நித்திய கானானுக்கு அபாத்திரலா இருந்தோம். ஏன்? எப்போ? பாவிகளா இருக்கும்போது. அப்ப இனிமே நம்ம பாவிகள் கிடையாது. ஏன் இனிமே பாவிகள் கிடையாது? ஏனென்றால் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் யார் கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தியாக்கினது? இயேசு கிறிஸ்து. இந்த விசுவாசத்தை பற்றும் வழியிலே, இந்த விசுவாசத்தை பற்றுகிற காரியத்திலே நீங்கள் நானும் உறுதியாய் நிற்போமேயானால் நித்திய ஜீவனுக்கு பாத்திரர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, அதுதான் எரேமியாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே இடத்த உனக்கு தருவேன்னு சொன்ன உடனெல்லாம் அவர் என்ன செய்யல? சொன்னாரா உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னு? சொல்லவே இல்லை. இப்படி சொன்ன போதிலும் கூட அதெல்லாம் உறுதிப்பாடு கிடையாது. உறுதி கிடையாது. அந்த உபதேச சட்டத்துக்கு உள்ள வர்ற பார்த்தீங்களா, அதான் உறுதி. அதனாலதான் கிரயத்தை கொடுத்தது மட்டும், கிரயத்தை கொடுக்குறாங்க, கிரய பத்திரத்தை பார்க்கிட்ட கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் விண்ணப்பம் பண்ணிட்டாரு. கையில
உடன் ஊழியர்கிட்ட கையில கொடுத்தாச்சு, ஒப்படைச்சாச்சு. இப்பதான் தருது. நான் பத்திரம் ஆகாம இடத்த உங்களுக்கு, நான் என்கிட்ட ஒரு 10 சென்ட் இடம் இருக்கு உங்களுக்கு தந்துருது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னா அது உறுதியா? தந்துருவோமா? பத்திரம் போட்டாச்சுன்னா உறுதி. அப்போ ஆண்டவர் எதை வச்சு உறுதிப்படுத்துறாரு தெரியுமா? விலைக்கிரயத்தை வச்சு உறுதிப்படுத்துறார். நீ ஏதோ எழுத்தின்படியான இந்த நிலத்தை பாத்துறாங்க பிரியமானவர்களே அப்படின்னா, நீங்க உண்மையிலே சொல்றேன், வேதத்தை சரிவர அறியலன்னு அர்த்தம். நீ நிறைய பேர் பாலுந்தேன் ஓடுகிற தேசம் சொல்லி இதை பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, அன்னைக்குள்ள ஆதி அப்போஸ்தலர்கள் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எதை வெளிப்படுத்தினாங்க தெரியுமா? ஜனங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க தெரியுமா? நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும், பரம கானானுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவ எரேமியாவை எதுக்கு அடையாளமா திருஷ்டாந்தமா ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார்? அவனுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அதிசயமான காரியம் ஒன்னே ஒன்னதனே செஞ்சாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரு அதான் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ கேட்கிறார். எரேமியாவுக்கு ஒண்ணுதானே செஞ்சாரு அப்படின்னு நினைக்கும். இந்த ஒண்ணுதான் பெருசு, பெரிய காரியம். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனாலதான் 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த பெரிய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு. எரேமியாவை நம்ப முடியல. இன்னைக்கும் கூட நான் உண்மையிலே சொல்றேன், என்னாலையும் நம்ப முடியல ஆரம்பத்துல. ஏன்னா நான் பாவியா இருக்கும்போது எனக்கு பரலோக தண்டனை தருவாரா? நான் பாவி இல்ல, நான் அவருக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கிறேன். நான் ஒரு அவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு எல்லளவும் தகுதி கிடையாது. இந்த பாவியின் துரோகிக்குமா இப்படிப்பட்ட இடத்து ஸ்லாக்கியத்தை தர்றான்னு சொல்லி பார்க்கும்போதுதான் அங்கே பத்திரத்தை பத்திலாம் போட்டிருக்கு. நமக்கு எதிரடியா இருந்த கையெழுத்தெல்லாம் குலைச்சி நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட உபதேச சட்டத்தை தந்தார் தெரியுமா? அது என்ன உபதேச சட்டம் தெரியுமா? சிலுவை பற்றிய உபதேசம். என்ன உபதேச சட்டம்? சாதாரண உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமா கீழ்ப்படிஞ்சுன்னு போட்டிருக்குன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அது சிலுவை பற்றிய உபதேசம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றார், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது சொல்லி வாசிக்கிறோம். நம்ம இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எரேமியாவுக்கு ஆண்டவர் செய்த இந்த அதிசயமான காரியம் நமக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிறது. எல்லாரும் தேவ சமூகத்துல, ஆண்டவரே இன்றைக்கு நான் இப்பொழுது கேட்கிற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஒரு விசை நான் ஆராய்ந்து பார்த்து என்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எரேமியாவுக்கு நீ செய்தத, எரேமியாவை ஆச்சரியப்படுறாரு. ஐயோ, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றது போகிறாங்க, நித்திய ஜீவனுக்கு அபாத்திராய் போறாங்க. ஆனா உங்க மேல என் மேலையும் ஆண்டவர் வச்ச கிருபை எவ்வளவு பெரிது பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் காண்பிக்கிறார். கல்தேயர் மூலமா கல்தேயர் எல்லாரையும் பிடிச்சு போறான். ஆமா, ஒரு காலத்துல அதான் நடக்க போகுது. கல்தேயர் சத்துருக்களுக்கு அடையாளம், சபிக்கப்பட்ட அந்த சாத்தானுடைய கூட்டத்திற்கு அடையாளம். அவன் எல்லாரையும் திட்டு போவான். என்ன தெரியுமா? அந்த நாள்ல ஒன்னே ஒண்ணுதான், அவன் கூட்டிட்டு போற ஆட்கள் எல்லாம் அவர்களை பற்றிய ஒரே ஒரு விஷயம்தான், அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரர்கள், அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரர்கள், அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரர்கள். ஆனா உங்களுக்கு எனக்கு தேவன் பாராட்டினது கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணியிருக்கிறாரு. அதை உணர்ந்து தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணம் செய்வோமா? ஆச்சரியம். எது ஆச்சரியம் தெரியுமா? இந்த கானான் எனக்கு தருகிறாரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிற, விலைக்கிரயத்தின் மூலமாய் மீட்டுக் கொள்ளும்படி செய்தாரு. அர்ப்பணம் செய்வோமா? எங்கள் பரலோகத்தின் தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஆண்டவரே, இந்த மழை காலத்திலும் கூட எவ்வளவாய் வாஞ்சியோடு கூட நம்முடைய சமூகத்தில் வந்த நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் உங்க விலையேற பெற்ற கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேளையில உங்க விலையேற பெற்ற கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. வந்திருக்கிற யாவரையும் உடைய கரம் ஆளுகை செய்து நடத்துவதாக. ஆண்டவரே, எரேமியா கண்டு ஆச்சரியப்பட்டாரே, கர்த்தராகி ஆண்டவரே சொல்லி உம்முடைய புயத்தையும் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஓங்கிய புயத்தையும் உம்முடைய பலத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாரே. ஆம் ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டிடுவதற்கு, நித்திய கானானை பரம கானானை எங்களுக்கு தருவதற்கு எவ்வளவாய் உம்முடைய புயத்தை நீட்டி இருக்கிறீர், எவ்வளவாய் உம்முடைய பலத்தை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஓங்கிய புயத்தினாலும் உடைய பலத்த கையினாலும் அவர்கள் அணியணியாய் புறப்பட பண்ணினீர் என்று சொல்லி என்னாமத்தின் புஸ்தகம் 33வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த அதிசயமான காரியத்தை
நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவு ஒத்தாசைக்காக ஸ்தோத்திரம். அந்த நாளில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இக்காலத்தினுடைய காரியங்கள் அல்ல ஆண்டவரே, பரம கானானுக்கென்று நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் சொல்லி சொன்னாரு. ஆமாண்டவரே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்துக்கு உட்பட்டவர்கள் அப்பா. இக்காலத்து பாடுகள் எல்லாத்தையும் மாற்றி போட முடியும் ஆண்டவரே. எங்கள் பரம கானானை வாக்கு பண்ணி இருக்கிறீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதற்கு திடசாட்சியாய் எங்கே எத்தியோப்பியனாகிய எபேத்மெலேக்கையும் எரேமியாவை எங்களுக்கு திடசாட்சியை காண்பித்துக் கொடுக்கிறீரே. யூத ஜனங்களுக்குள்ளே ஒரு மனிதனையும் ஆண்டவர் புறஜாதிகளுக்குள்ளே ஒரு மனிதன் எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்து இவ்விதமாய் நீர் எங்கள் மேலே எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்த இந்த விலையேறப்பட்ட சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் இப்படிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. தேவரே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்பா, அதிசயமானவர் ஆண்டவர், அதிசயமானவர் ஆண்டவர். அந்த முதல் நாமத்திலே பார்க்கிற அதிசயமானவர் ஆண்டவர். வாழ்க்கையில் விதமாய் அதிசயங்களை காண பண்ணுங்க. இக்காலத்து பிரச்சனை போராட்டங்கள் எங்களை விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். உண்மையை பற்றி கொண்டு வாழ உதவி செய்யுங்க. நித்திய ஜீவனுக்கு பாத்திரலாய் காணப்பட செய்கிற விலையேற பெற்ற ரத்தத்துக்காக எங்களுக்காக கல்வாரி சொல்லி பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு 1ஆம் நாள் உயிரோடு எழுந்து புதிய மனுஷனுடைய சாயலை தரித்திருக்கிற இந்த பாக்கியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. அதிக பிரயாசத்தோடு ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிற அருமையான சாரண சமாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய பலன் சுகத்தைங்க கட்டளையிடுங்க. அப்படி இந்த இடத்துல யாராவது பலவீனப்பட்டு வந்தார்கள், ஒவ்வொருடைய சரீரத்தில் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் முறித்து போட்டு உங்க பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகபலனை கர்த்தர் தந்து அவர்கள் தொடர்ந்து கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி நடப்பதற்கு வேண்டிய கிருபலனை தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.